மார்னிங்ப்பா. இன்னைக்கு ராதேமலர் சீரிஸ் கொடுத்துருக்கேன். ஓகே டியர்ஸ், ஸ்டோரியை பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே, வாங்க ஸ்டோரியை பார்ப்போம். சரி சொன்னா இதை என்கிட்ட பேசணும் சொன்னீங்க என்ன? ஆமாம் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? நீ முதல்ல விஷயத்த சொன்ன, தப்பா எடுத்துக்கலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணுறேன். விஷயம் என்ன அதை சொல்லு. அது ஒன்றும் இல்லை, நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போகணும். போகட்டுமா? வெளியில? ஏய், எங்கே வெளியில் போனோம்? உனக்கு இந்த ஏரியா புதுசா? இங்கே இருந்தா நீ எங்கே போக போகிறேன்? சரி, எங்கே போனான்னு சொன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆஃபீஸ் முடிஞ்சு ஈவினிங் சீக்கிரம் வரேன், வந்து கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே போனோம்? என்னது, இவர் கூட்டிகிட்டு போகிறதா? ஆஹா, இவர் கூடலாம் போகவே முடியாது. இவர் கூட போனேன் நான் நினச்ச விஷயத்தை செய்யவே முடியாது. ஏய், என்ன உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். எங்கே போகணும் சொல்லு. ஈவினிங் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வரேன், வந்து கூட்டிகிட்டு போகிறேன். சொல்லு. அது அது ஒன்றும் இல்லை சார். சந்தியாவை பார்க்கலாம் போல இருந்துச்சா, அதான் சந்தியாவை பார்க்கலாமேன்னு. சந்தியாவியா? ஏய், சந்தியா தான் ஈவினிங் வரேன்னு சொன்னீங்க. எதுவும் திங்ஸ் எல்லாம் கொண்டு வரானு இப்போ தான் அன்னைக்கு சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு நீ அவளை பார்க்க போகிறேன்? கடவுளே, அதை வேற சொல்லி வச்சிட்டானா? இப்போ சந்தியா விஷயமும் கிடையாது. நான் இப்போ இவர்கிட்ட எப்படி விஷயத்த சொல்லிட்டு போகிறது? விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. ஆனால் நான் வெளியில் போகணுமே. என்ன அதான் சந்தியா வருவானா? நீ வெளியில் போகணும்னு அவசியம் இல்லைனா? ஓ, போய் நல்லா ரெஸ்ட் எடு. சார், அது வந்து சார், எனக்கு வெளியில் போகணும் போல இருக்கு சார். நான் போயிட்டு வரேனே. நான் நினச்சிட்டோம் இவன் சந்தியாவை பார்க்க போல. வேற ஏதோ விஷயம். வேற என்னவா இருக்கும்? ஏன் இது சொல்ல மாட்டேங்கிறோம்? சார், ஒரு 2 மணி நேரம் தான். போயிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுவேன் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் அனுப்பி விடுங்க சார். உன்னை அனுப்ப மாட்டேன்னா இல்லை, நீ எங்கே போகிறேன்னு தெரிஞ்சுக்கணும். அது எப்படி? என் வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ எங்கே போகிறேன்னு தெரிஞ்சுக்காம நான் அனுப்பி விடுறேன்? டேய் கிரிஷ், இவளை தனியாலாம் அனுப்பக்கூடாது. இப்போதைக்கு இவன் நம்மளோட பொறுப்பு தானே, நம்ம தானே பத்திரமா பார்த்துக்கணும். இவன் எங்கே போகிறான்னு சொல்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அதான் சொல்கிறேண்ணா, நீ எங்கே போகணும்னு சொல்லு, நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு சீக்கிரம் வரேன். இல்லை ஈவினிங் வரைக்கும் உன்னால் வெயிட் பண்ண முடியல, வா இப்போவே கூட்டிகிட்டு போகிறேன். நீ நானும் பார்ப்போம், 3 பேர் கிளம்புவோம். நீ எங்கே போகணும்னு சொல்லு, நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீ போய் என்ன பண்ணணும் பண்ணிட்டு வா. நானும் குழந்தைய காரில் இருக்கோம். இவர் கேட்ட உடனே போயிட்டு வான்னு சொல்லுவாருன்னு பார்த்தா இவ்வளோ ரூல்ஸ் போடுறாரு. போத பிறகு இவரும் கூட வரேன்றாரு. இவர் கூட வந்தால் என்னால் அந்த வேலையே பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் ஒரு அறிவு கட்ட போக மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி வைக்கக்கூடாதா? இப்போ வந்து தவச்சிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறது? இன்னும் ரொம்ப யோசிக்கிறோம். அப்போ வேற என்னமோ விஷயம் இருக்கு. என்கிட்ட இதையும் மறைக்கிறான். என்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதுக்கப்புறம் என்கிட்ட ஏதாவது விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி தானே ஆகும். நான் அப்படி இவ்வளோ தனியாக விட முடியாதுண்ணா. இப்போ இவ்வளோ என்னோட பொறுப்பில் இருக்கும். நான் தானே பத்திரமா பார்த்துக்கணும். ஏய், என்ன யோசனைலாம் பலமா இருக்கு? ஒன்றும் இல்லை சார். சரிங்க சார், நான் போகிறேன். போறியா? சரி போய் கிளம்பு, நான் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை இல்லை, நான் எங்கேயும் போகல. நான் வீட்லேயே இருக்கேன். எங்கேயும் இன்னைக்கு போகல. நான் இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன். என்னடி தங்கம்? என்னம்மா? என்ன நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னா இங்கே டல் ஆகிட்டோம். அப்படி எங்கே போக போகிறோம்? என்கிட்ட சொல்கிறது இவருக்கு என்ன கஷ்டம்? ஏன் இது என்கிட்ட மறைக்கிறான்னு தெரியலையே. பேசாம நேரடியாக கேட்டுருவாமா? சரி, நம்ம கீழே போகலாமா? பாப்பாக்கு பச்சிக்கோம்ல, நான் உனக்கு ஊட்டி விடுறேன்னா வாங்க போ. ஓய் ஓய் ராதா, சொல்லுங்க. என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்கான். எங்கேயோ வெளியில் போகணும்னு சொன்னேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன், வேணாங்கிறான். அப்படி எங்கே போகணும்? நான் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஏன் இவ்வளோ தயங்குறோம்? ஒரு வேணா கிருஷ்ணாவை பார்க்க போகிறானோ? அதான் என்கிட்ட சொல்ல மாட்டானோ? கிருஷ்ணாவை பார்க்க போனா என்ன என்கிட்ட சொல்லலாம்ல? என்கிட்ட சொல்லிட்டு போனா தானே அது கரெக்டா? ஏன் இவ்வளோ தயங்குறோம்? என்ன தடுமாட்டோம்? எங்கே போகணும் உனக்கு? என்கிட்ட சொல்கிறது உனக்கு என்ன? தடுமாட்டம்லாம் இல்லைங்க. அதான் சொன்னனே, சந்தியாவை தான் பார்க்க போனோன்னு. அதான் நான் இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன். அவளை இன்னொரு நாள் பார்க்குறேன். உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது என்கிட்ட நீ போய் தான் சொல்கிறேன்னு. ஆனால் எதுக்கு அந்த போய் சொல்கிறேன்னு தெரியணும். அப்போ நீ கிருஷ்ணாவை தான் பார்க்க போகணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட சொல்ல உனக்கு இஷ்டம் இல்லை. பேசாமல் இவ்வளோ போக சொல்லிடலாமா? இவளுக்கு இந்த இடமே புதுசு, நான் எப்படி இவ்வளோ போக சொல்ல முடியும்? சரிங்க, குழந்தை ரொம்ப நேரம் பசியில் இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா அழுக ஆரம்பிச்சிடுவோம். நான் போய் அவளுக்கு சாப்பாடு விட்டணும். நான் போகிறேன். நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டீங்களா? உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கணுமா இல்லை லஞ்ச் பேக் பண்ணணுமா? என்னென்னு சொன்னீங்கன்னா செய்வேன். ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது பார்த்தீங்களா. இன்னைக்கு மட்டும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், அடுத்த நாள் வந்து கரெக்டாக பண்ணிடுவேன். இப்போ என்ன கிட்ட? இல்லைங்க, உங்களுக்கு டிஃபன் இப்போ எடுத்து வைக்கணுமா அப்புறம் லஞ்ச் எதுவும் பேக் பண்ணணுமான்னு கேட்டேன். என்னென்னு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சொல்லிக் கொடுங்க, அடுத்த நாள் வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க.
ரோகிணி ரோகிணி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தூங்குறாளோ? இவ அப்பவே எழுந்துச்சானே. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓ மேடம் சாங்ஸ் கேட்டுட்டு இருக்காங்களோ? ரோகிணி எனக்கு டைம் ஆகுதுடி. ரோகிணி ரோகிணி ஏய் ரோகிணி இவ்வளோ ஷிட், யார் ஃபோன் நிறுத்தினது? ஃபோன் வேற காணோம். கிரிஷ், நீங்களா? என்ன கிரிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சாங் கேட்டுட்டு இருக்கேன். வந்து சடனாக ஸ்டாப் பண்ணுறீங்க. என்ன உங்களுக்கு? சரி, ஃபோனை கொடுங்க. சாங் கேட்கணும். எனக்கு மைண்ட் இன்னமும் அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஃபோனை கொடுங்க. ஏய் ரோகிணி மார்னிங் சாங் நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்டி. எனக்கு தேவையானதை கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம்ல. நான் கிளம்புவேண்ணா. வந்து என்ன சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக உட்காந்து கேட்டுட்டுறேன். உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண போகிறான்? வாட்? உங்களுக்கு தேவையான நான் எடுத்து வைக்கணுமா? கிரிஷ், இதுக்கு முன்னாடி என்ன நானே எடுத்து வச்சுட்டு இருந்தேன்? ஏய் இல்லைம்மா, இதுக்கு முன்னாடி எல்லாமே அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போதான் நீ வந்துட்டேனா? என் ஒய்ஃபா என் செல்ல குட்டியும் நீ தான் எல்லாத்தையும் பண்ணணும். கிரிஷ், என்ன? ஓ, இந்த மூவில வர மாதிரி மேரேஜ் ஆன அடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு எல்லா பணிவரையும் செஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையானது எல்லாமே பார்த்து பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் டிஃபன் ஊட்டி விட்டுட்டேன். எல்லாம் பண்ணி உங்களை வெளியில வாசல்ல போற வரைக்கும் டாடா அப்படின்னு காட்டணுமா? சோ சில்லி கிரிஷ். என்ன கிரிஷ், மத்தவங்க இதெல்லாம் நினைக்கிறாங்க, நீங்களுமா? நம்ம எஜுகேட்டட் கிரிஷ், இதெல்லாம் நினைப்பாங்க. போங்க, இது வரைக்கும் யார் பண்ணாங்களோ அவங்க பண்ண சொல்லுங்க. இல்லையா உங்களுக்கு தேவையானது நீங்களே எடுத்துக்கோங்க. என்னெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு இந்த வேலைலாம் பண்ணி பழக்கமும் கிடையாது. நான் பண்ணவும் மாட்டேன். எனக்கு தேவையானது எனக்கு எங்க அம்மா தான் எடுத்து தருவாங்க. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு எடுத்து தர முடியுமா? போங்க கிரிஷ், என் ஃபோனை கொடுங்க. பீஸ்ஃபுல்லாக சாங் கேட்டுட்டு இருந்தேன். வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. கொடுங்க. ஜாமி நான் காமெடி பண்ணுறதை விட நீ நல்லாவே காமெடி பண்ணுற. ஏய் விளையாடுனதெல்லாம் போதும், வா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. எனக்கு உங்கள் எவ்வளோ டிஃபன் எடுத்துறேன். இப்போ சொன்ன பற்றியா ஊட்டி விடுவான்னு. அதை செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும். சரி விடு, அம்மாலாம் இருப்பாங்க. அதனால அது வேண்டாம். நீ டிஃபனை மட்டும் எடுத்து வச்சா போதும். நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் ஒன்று மதியம் லஞ்ச் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு வா. அப்போ கண்டிப்பாக ஊட்டி விடு. அப்போ நான் கண்டிப்பாக வாங்கிப்பேன். சரி சரி இங்கே வா. மதியமாக ஒரு ரொமான்ஸ் இருக்கலாம். ஏய் மாடி டைம் ஆகுது, எனக்கு முக்கியமான மீட்டிங் வேறு இருக்கேன். கிரிஷ், பரவாயில்ல, உங்ககிட்ட நல்ல காமெடி சென்ஸ் இருக்கேன். இங்க பாரு கிரிஷ், நீ இப்படி எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காத. போ, உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு நீ கிளம்பி போ. என்னால இப்போ எங்கேயும் நகர முடியாது. இன்ஃபேக்ட் உன்னை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு கூட என்னால் வர முடியாது. ஐம் ஸோ டயர்ட். நான் படுக்க போகிறேன். படுத்துக்கிட்டு ஃபோன் பார்க்க போகிறேன். எனக்கு இப்போதைக்கு இருக்கிற பெரிய வேலை இதுதான். நல்லா எனக்கு ஃபுல்லாக சாங்ஸ் கேட்க போகிறேன். அப்புறம் நீ வெளியில் போகும்போது ஆன்ட்டி கிட்ட எனக்கு டிஃபன் கொஞ்சம் உள்ள எடுத்துகிட்டு வர சொல்லி, ஓகேவா? மதியம் லஞ்ச் நான் பார்த்துக்கிறேன். வேணும்னா நான் ஆன்ட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ டிஃபன் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு சொல்ல. ரோகிணி நானும் நீ விளையாடிட்டு இருக்கேன்னு பார்த்தா சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். விளையாடுறேன் குரீஷ், உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. ஆஃபீஸ்க்கு போகிற நிற்க வச்சு விளையாடிட்டு இருக்க முடியுமா? போங்க, போய் வேலையை பாருங்க. எனக்கு முக்கியமான வேலைலாம் நிறையா இருக்கு. போங்க. ரோகிணி இப்போ நீ வந்து டிஃபன் எடுத்து வைக்க வைக்க மாட்டியா? நோ சான்ஸ். என்னால் இப்போதைக்கு எங்கேயும் நகர முடியாது. ஐம் ஸோ டயர்ட் கிரிஷ். நேற்று பார்த்தீங்களா பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. என்னால் ஒரு அடி கூட நகர முடியாது. நான் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். போங்க. ரோகிணி சரி, இப்போ நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். மதியம் லஞ்ச் அதை எடுத்துருவோம். ஓ கிரிஷ், உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஐம் ஸோ டயர்டு. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். நேற்று பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன். என்னால் ஒரு அடி கூட எங்கேயும் நகர முடியாது. நான் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்க, நீங்கள் டிஃபன் சாப்பிட்டு கிளம்புறேன்னு சொல்கிறீங்களா? மதியம் லஞ்ச் இங்கே ஆர்டர் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வீட்டில் இருந்து எடுத்துட்டு வரலாம்னு எதிர்பார்க்கலாமா? என்னமோ பழைய டைப்ல இருக்கீங்க. போங்க கிரிஷ், நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் கிளம்புங்க. நீங்க கிளம்புனா என்னால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். கிளம்புங்க. சரி நான் கிளம்புறேன். ஓகே. கிரிஷ், சொன்னது ஞாபகம் இருக்கா? போகும்போது ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டு போங்க. டிஃபன் கொண்டு வர சொல்லுங்க. ஒண்ணா மதியம் லஞ்சுக்கு நான் ஆன்ட்டி கிட்ட சொல்லிக்கிறேன். டிஃபன் மட்டும் இப்போ கொண்டு வர சொல்லுங்க. ரோகிணி உனக்கு ஏதாவது உடம்பு முடியலனா உன்னை தேடி டிஃபனும் லஞ்சும் வரும். இப்போ நீ நல்லா தானே இருக்கா? கீழே இந்த வெளியில் போய் சாப்பிடு. அம்மாவை கஷ்டப்படுத்தாத சொல்லிட்டேன். வாட்? ஒரு டிஃபன் கூட எனக்கு தேடி வராதா? அதுக்கு கூட எனக்கு ஃப்ரீடம் இல்லையா? ரோகிணி எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. இங்கேருந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. உனக்கு ஏதாவது வேணும்னா நீயே கிச்சனுக்கு போ. என்ன வேணுமோ எடுத்து வச்சு சாப்பிடு. அம்மாவை தொல்லை பண்ணிட்டு இருக்காத. நான் கிளம்புறேன். இல்லைங்க கிரிஷ், எனக்கு டிஃபன் எடுத்து வந்து கொடுத்ததுல உங்க அம்மா என்ன குறைஞ்சா போறாங்க? ரோகிணி உனக்கு வேணுங்கிறத போய் நீயே எடுத்து சாப்பிட்டு தான் சொன்னேன். இதில் எந்த தப்பும் இல்லைல்ல. இப்போ நீ எனக்கு சொன்னது தானே, உங்களுக்கு தேவையானது நீங்களே பார்த்துக்கங்கண்ணே. அதுதான் நானும் உனக்கு சொல்கிறேன். உனக்கு என்ன தேவையோ அதை நீயே பார்த்துக்க. யாரையும் தொந்தரவு பண்ணாத. நான் கிளம்புறேன். சார், என்னங்க நான் கேட்டுட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்படி அமைதியாக பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல? சரி, ஃபர்ஸ்ட் வந்து டிஃபனாவது சாப்பிடுங்க. அப்புறமா சொல்லுங்க என்ன எடுத்து வைக்கணும்னுட்டு. ஓ எனக்கு டிஃபன் மட்டும் எடுத்து வைங்க. லஞ்செல்லாம் பேக் பண்ணணும். ஆஃப்டர்நூன் நான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன். எழுத்துக்குட்டியை பார்க்கணும்ல, அதுக்காக கண்டிப்பாக வீட்டுக்கு வருவேன். மதியம் வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிறேன். சரிங்க சார், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு டிஃபன் எடுத்து வச்சு தான் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. சீக்கிரம் தான் வரேன். போ. சரிங்க சார். அச்சோ, என் செல்லக்குட்டிக்கு இங்கே வேணுமா? நினைச்சேன் பசி எடுத்துக்கிச்சா. சரி சரி,
உங்க அப்பா டிஃபன் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் என் செல்ல குட்டிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன்னு முதல்ல சாப்பாடு, அப்புறமா இங்க குடிச்சீங்கன்னா நீங்க சாப்பிட மாட்டீங்க. அதனால என் தங்க குட்டிக்கு முதல்ல பூவா, அப்புறமா தான் இங்க இங்க தண்டி தங்கம் தரேன். இப்ப நம்ம கீழே போலாமா? இவ்வளோ பார்த்ததும் இவகிட்ட கேட்க வந்ததை மறந்துட்டேனே. ராதா, நம்ம போலாமா? ராதா, ஓய், தங்க குட்டி நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. சரி வாங்க, உங்களுக்கு பசிக்குது மட்டும் தெரிஞ்சிச்சு. வாங்க வாங்க வாங்க, நம்ம சீக்கிரம் கீழே போலாம். கூப்பிட்டுட்டே இருக்கோம், அவகிட்ட பேசிட்டு இருக்கா அப்புறம். ஓய், ஏய் ராதா. இங்க தண்டி தங்கம், வாங்க நம்ம கீழே போவோம். ஓய், உன்னை தண்ணி கூப்பிட்றேன். இருக்கிறோன்னே அவசரப்பட்டுட்டோமோ? என்ன சார், என்ன சொன்னீங்க இப்ப? அது அது சாரி, ரொம்ப நேரமா ஓயின்னா ராதாண்ணா ஏயின்னா அதெல்லாம் உன் காதல விழணும். நான் லாஸ்டா சொன்னது மட்டும் காதல விழுந்துச்சோம். மொத்தத்துக்கும் காரணம் இவதான். எத்துக்குட்டி, நான் என்னன்னு சொல்றது? அப்போ அவளை உன்னை திட்ட கூட முடியல. ஆனா நீ அப்போ நல்லா திட்டு வாங்க போல இருக்க. ஏய் முறைக்காத, அதை சொன்னல. ரொம்ப நேரமா ராதா ராதான்னு கூப்பிட்டேனா உன் காதல விழணும். அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகி அப்படி கூப்பிட்டுட்டேன். சரி, இனி கூப்பிட மாட்டேன், முறைக்காத. முறைக்கலாம். சரி சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கணும். அதுக்கு தான் ரூமுக்கு வந்தேன். நீ ரெஸ்ட் ரூம்ல இருந்ததை நான் கவனிக்கலாம். நேற்று இதை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். சரி, நீ இழுத்து கூட்டிகிட்டு விளையாடிட்டு இருந்தியா, அதான் கேட்க முடியல. இப்ப கேளுங்க, அதே பேருக்கல என்னன்னு கேளுங்க. கேட்குறேன், ஆனா கேட்டதுக்கு அப்புறம் இது உங்களுக்கு தேவையில்லாதது. நான் எப்படி உங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நீங்க என்கிட்ட இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இதை நான் கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு தான் கேட்கறேன். நீ சொல்லுவங்கிற நம்பிக்கையில தான் உன்கிட்ட கேட்கறேன். நீங்க கேட்கறதுக்கு என்னால பதில் சொல்ல முடிஞ்சா கண்டிப்பா சொல்லுவேன். சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இல்ல, இதை நீ சொல்லி ஆகணும். அதோட உங்ககிட்ட கேட்கறேன், கண்டிப்பா சொல்லு. ஆமா, மேரேஜ்ல கிருஷ்ணா வந்தார்ல, அவர் உங்ககிட்ட பேசும்போது நீ ஏன் எதுவும் அவர்கிட்ட பேசலாம்? அவர் அவ்வளவு தூரம் நடந்தது எல்லாமே உங்ககிட்ட எடுத்து சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு அவரும் உன்னை விரும்பியிருக்காரு. நீ எந்த அளவுக்கு அவர் விரும்பியிருக்கோம், அவரும் அந்த அளவுக்கு உன்னை விரும்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரும் உன்னை மனசார விரும்பியிருக்காருன்னு நல்லா தெரியுது. ஆனா இதுல அவங்க அம்மா தான் என்னமோ வேலை பார்த்துருக்காங்க. அவர் சொல்றதை வச்சு நானே புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா நீ புரிஞ்சுக்காம இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா நீ அந்த அளவுக்கு அவர் விரும்பியிருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்போ உனக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனா ஏன் கிருஷ்ணா கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேசலாம்? உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுன்னு அப்பவே சொன்னீங்களா? வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஏய், உனக்கு கோவம்லாம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அவர் இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவர் சொல்றதை கேட்கும்போது உன் கோவம்லாம் பறந்து போயிருக்கணுமே. ஆனா இன்னும் நீ கோவமா இருக்க. நீ இவ்வளவு கோவமா இருக்க பொண்ணே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட பேசி பழகின கொஞ்ச நாள்லயே உன்னை பத்தி நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நீ கண்டிப்பா கோவப்படுற பொண்ணு கிடையாது. ஆனா ஏன் அவர்கிட்ட பேசலாம்? குழந்தை ரொம்ப நேரமா பசியில இருக்கா. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபன் எடுத்து வச்சுட்டு குழந்தைக்கு டிஃபன் கொடுப்பேன். வாங்க. ஏய், நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லு. உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, சீக்கிரம் வரீங்களா? ராதா, என்ன டென்ஷன் ஆக்காதா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்னதான் உன் பிரச்சனை? நீ இன்னும் ஒரு மேலே கோவமா இருக்கேன். இங்க பாரு, இப்படி கோவமா இருந்தா எதுவும் சால்வ் ஆகாது. அவர்கிட்ட மனசு விட்டு பேசி பாரு, கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். சொன்னா கேளு. சரி சரி எடுத்தாங்க, நம்ம போலாம்னா. பசி எடுத்துக்கிச்ச குழந்தைக்கு எனக்கு தெரியுது. சிலருக்கு புரிய மாட்டேங்குது, புரியாம பேசாதே பேசிட்டு இருக்காங்க. ஏய், என்ன இது குழந்தைகிட்ட ஜாட மாதிரியே சொல்ற மாதிரி இருக்கு? இங்க ஜாட மரியாதை சொல்றதுக்குலாம் எதுவும் இல்லைங்க. குழந்தை பசியில் அலறான், அவ்வளவுதான் சமாதானப்படுத்தினேன். சரி, நீ கரெக்டாக தான் பேசியிருக்க. இப்போ எனக்கு அது தேவையில்ல. நீ ஏன் கிருஷ்ணா கிட்ட எனக்கு பேசலாம்? இங்க பாரு, நீ கிருஷ்ணா கிட்ட பேசினா மட்டும் தான் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நீ போய் முதல்ல அவர்கிட்ட பேச. அவரோட நம்பர் உங்ககிட்ட இருக்கலாம், அவருக்கு முதல்ல ஃபோன் பண்ணி பேச. குழந்தை அழுதுட்டு இருக்கான், உங்களுக்கு கேட்குதான் இல்லையா? அவ பசியில் அழுதுட்டு இருக்கான். சில விஷயங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் கீழே போறேன். இதுக்கு மேலே குழந்தை அழுதா நான் மனுஷியா இருக்க மாட்டேன். நான் கீழே போறேன், சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். என்ன இவக்கு கோவப்பட்டு போறானா? இவளுக்கு கோவம் பட தெரியுமா? நான் வந்தா பெரிய கோவக்காரன் நினைச்சேன். இவ என்னோட கோவக்காரியா இருப்ப போல இருக்கேன். ஆமா, இப்ப நான் கேட்டதுக்கு எதுக்கு இவ கோவப்படணும்? இது கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே. என்ன புரிஞ்சுக்க சொல்றான்? நான் என்ன புரிஞ்சுக்கணும்? குழந்தை பசியா இருக்கான், அதனால இவ கோவப்படுறானோ? அதுக்காக இப்படி கூட கோவப்படுவாங்க? என்னடா இது? என்னமா இருக்கு, ஆனா என்ன இருக்குன்னு ஒன்றும் புரியலையே. சரி, என்னன்னு கீழே போய் பார்ப்போம். ஆனா கேட்டதுக்கு கடைசிக்கு பதில் சொன்னீங்க. கீழே போலாம், போய் கேட்டுப்போம். டிஃபன் ரெடி பண்ணிட்டேமா?
எடுத்து போய் டைனிங் டேபிள்ல வைங்க. வினோத் ரியாலாம் வந்துட்டாங்களா? இல்ல அத்தை, ரியா மட்டும் தான் கிளம்பியிருக்கா. அவர் கிளம்பிட்டு இருக்காரு. என்ன கிளம்பிட்டு இருக்கா? ஆஃபீஸ்க்கு டைம் ஆகல. அது சரி சரி சரி, நீ அவனை கிளம்பி வர சொல்லு. நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் சொல்லிட்டு அத்தை, அவர் வருவாரு. சரி நகருங்க, நான் டிஃபன் கொண்டு போய் வைக்கிறேன். கிருஷுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொன்னாரு. அவரு சாப்பிட வரணும்ல. என்ன கிருஷா ஆஃபீஸ்க்கு போறேன்னு சொன்னானா? என்ன அத்தை இவ்வளவு ஷாக்கா கேக்குறீங்க? அவர் எப்போ ஆஃபீஸ்க்கு போறது தானே, இப்போ அதான பண்ண போறாரு. என்ன பூமி பேசுற? நேத்து தான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கேன். இன்னைக்கு அவன் ஆஃபீஸ்க்கு போறான்னு சொன்னா நான் அனுப்பிட முடியுமா? அத்தை எனக்கு புரியணும், நீங்க என்ன நினைப்புல இருக்கீங்க? என்ன பூமி, நான் என்ன நினைப்புல இருக்கேன்னு கேக்குறேன். நான் பேசுறது சரிதானே? ஏன் வினோத் நேத்து கல்யாணம் ஆனதும் எனக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டான். உன் கூட தானே இருந்தா. 10-15 நாளைக்கு இவன் கூட தானே இருந்தான். விருந்து அது இதுன்னு அவன் போயிட்டு வந்துட்டு இருந்தான். அப்புறம் உன்னால வெளியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதுதானே நான் இப்போ கிருஷ்ணக்கு சொல்றேன். அது அதுதான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க இந்த கல்யாணம் எப்படிப்பட்ட கல்யாணம்ன்றதை மறந்துட்டீங்களா? மறந்துட்டு அப்பப்ப வேற ஏதோ நினைப்பு போயிருங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க அத்தை, கிருஷ்ணை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கல்யாணமே கிடையாது. நீங்க தான் இது ஒரு கல்யாணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. இது ஒரு கல்யாணமே கிடையாது. கிருஷ்ணை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கல்யாணமே கிடையாது. நீங்க தான் ஏதோ நினைப்புல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பூமி, நான் உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், நீ எதுக்கு இப்படி நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு, நீ முதல்ல உன் எண்ணத்தை மாத்திக்க. இது ஒரு கல்யாணம் தான், நிஜமா நடந்த ஒரு கல்யாணம். சாஸ்திர சம்பிரதாயங்களை பார்த்து, நாள் கிழமையை பார்த்து நல்லபடியா நடந்த ஒரு கல்யாணம். அது நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? குழந்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சோம் நீங்க இப்படி பேசலாம். அது சரி, பெத்த பிள்ளைய பத்தி நீங்க புரிஞ்சு வச்சிருக்கதை விட என் குழந்தை பத்தி நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன்? என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும், என் பிள்ளை எப்படின்னு. சரி, நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கிறேன் பூமி, எனக்கு பதில் சொல்லு. கேளுங்க, என்ன சொல்லணும்? நீ எதுக்கு இது ஒரு கல்யாணமா ஏத்துக்க மாட்டேங்கிற? ராதா நம்ம வீட்டு மருமகன்றது நீ ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிற? உனக்கு ராதாவை பிடிக்கலையா? ஐயோ அத்தை, எனக்கு ராதாவை பிடிக்காமலாம் இல்ல அத்தை, எனக்கு என் குழந்தை பத்தி தெரியும்னு சொல்றேன். என் குழந்தையோட கண்டிஷன்ஸ் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என் குழந்தை சொன்னதை கேட்டீங்களா? அவர் மனைவி ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்ததும் இந்த ராதா எதுவுமே சொல்லாம போயிட்டே இருக்கணும். அதுவும் தானியை கழட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இதை நீங்க மறந்துட்டீங்களா அத்தை? ஓ அப்படியா? அப்போ இதனால இது ஒரு கல்யாணமா ஏத்துக்க மாட்டேங்கிற, அப்படிதானே? ஆமா அத்தை, என் குழந்தை பத்தி எனக்கு தெரியாது. நாளைக்கு ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா என் குழந்தை ராதாவை நீ வெளியில போன்னு கொஞ்சம் கூட தயங்காம சொல்லுவாரு. இதுதான் என் குழந்தை. இதனால நீ இப்படி பேசிட்டு இருக்கியோ? சரி போனு, ரோகிணி எந்த உரிமையில இந்த வீட்டுக்கு வருவான்னு நினைக்கிறேன்? என்ன அத்தை பெரியவங்க நீங்க எப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? கிருஷ்ணா அவனோட கணவன், கிருஷ்ணா அவன் மனைவி. கணவன் வீட்டுக்கு வரதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? கணவன் மனைவியா? யாருக்கு? ரோகிணிக்கு கிருஷ்ண கணவன், கிருஷ்ணக்கு ரோகிணி மனைவியா? இந்த நினைப்பு இருந்தா ரோகிணி இந்த வீட்டு விட்டு போயிருக்க மாட்டானே. அத்தை ஏதோ சின்ன மனஸ்தாபத்தினால தெரிஞ்சிருக்காங்க, அதுக்காக ரோகிணி வராமல போயிடுவா? எனக்கு புரியல போனு. அவ இனிமே இங்க வரக்கூடாதுன்னு தானே முறைப்படி டைவர்ஸ் வாங்கியிருக்கா. அப்படி டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சவா எந்த உரிமையில இந்த வீட்டுக்கு வருவா? எந்த உரிமையில என் பிள்ளைய அவன் கணவன் சொல்லுவா? இனி அவளுக்கு இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கவே உரிமை கிடையாது. வாசப்படியை மிதிக்கவே உரிமை இல்லாத போது என் பிள்ளைய புருஷன்னு சொல்லிக்கிறதுக்கு எங்க இருந்து வந்தது உரிமை? சொல்லு போனு, என்ன பதிலே காணும்? ஏமா இப்பதான் மிஸ்ஸஸ் ரோகிணி கிருஷ்ணன் கிடையாது, ரோகிணி மட்டும்தான். ரோகிணிங்கிற ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு என்ன உரிமையில வரப்போற? அது அத்தை, அவங்க 2 பேரும் மறுபடி வேணா பிரிஞ்சிருக்கலாம். ஆனா மனசுல 2 பேரும் பிரியல அத்தை. பூமி, பேச்சுக்கு எது வேணாலும் பேசிடலாம், நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நடைமுறை இதுதான் நடக்கணும்னு இருக்கும். ரோகிணி இந்த வீட்டுக்கு இனி வரமாட்டா. அவ வரக்கூடாதுன்றதால தானே டைவர்ஸை வாங்கியிருக்கா. அப்படிப்பட்ட இனிமே எங்க இந்த வீட்டு வாசப்படி மிதிப்பா? அவ வரமாட்டா. அப்படியே அவ வந்தாலும் எந்த உரிமை நீங்க வருவா? அதை கேட்க எனக்கு உரிமை இருக்குல்ல? இல்லத்த, ஒருவேளை ரோகிணி கிருஷ்ணவேணன் வந்து நின்னா அப்படி அவள் நிக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றேன். எல்லா உரிமையும் அவ எப்பயும் இழந்துட்டா. இனி அவ எந்த முகத்தை வச்சுட்டீங்கன்னு நினைப்பா? வரமாட்டா. அது மட்டும் இல்ல, நான் காலையில உங்ககிட்ட சொன்னேன், கிருஷ்ணக்கும் ராதா கூட எல்லாமே நடந்துருச்சேன். கிருஷ்ண ராதா மனைவியை ஏத்துக்கிட்டதுனால தானே எல்லாமே நடந்திருக்கு. அத்தை எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. நீங்க தான் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு இப்ப வரைக்கும் அதுல நம்பிக்கை இல்லை. நான் இதை பத்தி குழந்தைகிட்ட கேட்காம இருக்க போறதில்ல, கண்டிப்பா கேட்பேன். என்ன பூமி பேசிட்டு இருக்க? இவ்வளவு நாள் நீ புத்திசாலி பண்ண தானே இருந்தேன், திடீர்னு என்ன ஆச்சு உனக்கு? ஏதோ ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்க. இதை போய் குழந்தைகிட்ட யாராவது கேட்பாங்களா? இங்க பாரு பூமி, இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்காத. அதான் நானே சொல்றேன்ல, அவங்களுக்குள்ள நடந்திருக்காதானே உனக்கு பார்க்கும்போது தெரியல. கிருஷ்ண ராதாவை மனசார மனைவியை ஏத்துக்கிட்டான், அதனாலதான் எல்லாமே முடிஞ்சிருக்கு. இங்க பாரு, சும்மா நீ இதை போயிட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. அப்புறம் ஏதாவது சொல்லி ஏன் மனசு நோய் வச்சிட்டு இருக்காது பூமி. நீ இவ்வளவு நாள் கரெக்டா இருந்த, ஆனா இப்பதான் ஏன் ஒரு மாதிரி நடந்துக்குன்னு எனக்கு தெரியலமா. இங்க பாரு, மறுபடியும் ரோகிணி வருவானு அதையும் சொல்லிட்டு இருக்காத. அவ இனிமே இந்த பக்கம் வர மாட்டா, வரவே மாட்டா, அவ்வளவுதான். ராதா, என்ன ராதா? ராதா வாமா, என்ன வாங்கி நின்னுட்டு இருக்க? உள்ள வா. சரிங்க அக்கா. என்ன ராதா வந்துட்டு அமைதியா நிக்க, குரல் கூட கொடுக்க மாட்டீங்களா? நானும் அத்தை எதை பத்தி பேசிட்டு இருக்கோன்னு ஒட்டி கேட்டுட்டு இருந்தியோ? ஐயோ அக்கா, அப்படிலாம் இல்லக்கா, நான் இப்பதான் வந்தேன். பூமி, என்ன பூமி இதெல்லாம்? ராதா கிட்ட எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? அவ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, அவ இப்பதான் வந்திருப்பா. நீ தேவையில்லாம பேசாத பூமி. ஐயோ அத்தை, தப்பா சொல்லல, நம்ம வீட்டுல யாருக்கும் ஹோலி மறைவெல்லாம் கிடையாதுல்ல, அதுதான் ராதாக்கு எடுத்து சொல்றேன். ராதா, இங்க யாருக்கும் எதுவும் ஹோலி மறைவெல்லாம் கிடையாது. உன் மனசு எது பட்டாலும் நீ தாராளமா என்கிட்ட பேசலாம், அத்தை கிட்ட சொல்லலாம், எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம். நானும் அப்படிதான், எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன், சரியா?
ம் சரிங்க அக்கா. அத்தை சொல்ல வராதா? இல்லை அத்தை, அவர் டிஃபன் சாப்பிட வந்திருக்காங்க. பாப்பாக்கும் இப்போ காலையில் ஏதாவது ஊட்டி விடணும்ல, என்ன கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் கொண்டு போய் வைப்பேன். அவர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ ராதா, உனக்கு இது கஷ்டம் வேணாமா? என் குழந்தை நானும் எதிர்க்க பார்த்துட்டு இருக்கேன். என் மாமியார் கூட பார்க்க வேண்டியது கிடையாது, நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். என் குழந்தைக்கு என்ன எப்போ எது கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ இன்னெல்லாம் கஷ்டப்பட வேணாமா? நீ போய் ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க போமா. பூமி இங்க பாருமா, நீ வினோத்தையும் ரியாவையும் பாரு. இனிமே கிருஷ்ணையும் லித்துக்கிட்டையும் ராதா பார்த்துப்பான். நீ இனிமே கஷ்டப்பட வேணாம், நீ நிறைய பார்த்துட்ட போதுமா. ராதா பார்த்துக்கிட்டோம். அத்தை ராதா போய் ஏதாவது பண்ணா கிருஷ்ண கண்டிப்பா கோவப்படுவாரு, எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன் அத்தை, தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்க சரிங்களா? ராதா சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது வேணா சாப்பிட்டுட்டு போய் பார்த்துக்க சரியா? அம்மா டிஃபன் எடுத்து வாங்கம்மா. பூமி உன் புருஷனா கூப்பிட்றான், முதல்ல போய் அவனை பாரு. அப்புறம் ரியாவை சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்புற வேலையை பாரு. கிருஷ்ணன் லித்துக்கிட்டையும் ராதா பார்த்துப்பா போமா. என்னத்த இவ்வளவு நாள் எல்லாரும் தனித்தனியாவை பார்த்துக்கிட்டேன், எல்லாரும் உலகம் பார்த்துக்கிட்டேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மாலி விடுங்க. அத்தை லித்துக்குட்டி ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்தான். அவளுக்காவது சாப்பாடு ஏதாவது நான் ஊட்டி விட்டுட்டுமா? ராதா பூமி இப்படி பேசிட்டு போனாலும் வருத்தம் படாதம்மா. இவ்வளவு நாள் அவதானே பார்த்துக்கிட்டா. கிருஷ்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ரோகிணி எதையும் கவனிச்சுக்கலாமா, எல்லாமே பூமி தான் பார்த்துக்கிட்டா. அதனால இப்ப நீ வரணும், நம்ம தான் பார்த்துக்கணும்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. நீ இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத சரியா? நான் குழந்தைக்கு சாப்பாடு தரேன், நீ அவளுக்கு அதை ஊட்டி விடு. நாள் போக போக நீ கிருஷ்ண பார்த்துக்க சரியா? வருத்தப்படாதா? ஐயோ அத்தை, எனக்கு வருத்தம்லாம் இல்லை அத்தை. இதை நான் பார்த்து என்ன பண்ண போறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, இருக்கட்டும். நீங்கள் குழந்தைக்கு மட்டும் எடுத்து கொடுங்க, நான் ஊட்டி விடுறேன். ம் சரிம்மா. அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா சொல்லு. இல்லை அத்தை, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தப்பாவா? என்னம்மா நான் எதை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்? ஐயோ ராதா, உன்னை நான் தப்பாக புரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லைம்மா. ஐயோ இல்லை அத்தை, நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லலை. காலையில் ரூமுக்கு வந்தீங்களே, அப்போ நீங்கள் அங்கே எதுவும் நடந்திருக்குமோன்னு அதை பற்றி சொல்றியா? மடி மருமகளே, ராத்திரி உங்களுக்குள்ள எதுவும் நடக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத்தை எல்லாமே தெரிஞ்சிருக்கேன். அப்புறம் எதுக்கு அத்தை அக்கா கிட்ட இப்படி பேசிட்டு இருந்தீங்க? இப்படி பேசிட்டு இருந்தேன் இல்லை, நான் உள்ள வரும்போது அக்கா கிட்ட நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க கிருஷ் ராதாவை மனைவி ஏற்றுக்கிறதுனால எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு. அதுதான் இல்லை மருமகளே, பூமிக்கு அவன் குழந்தைனா அவ்வளோ பாசம், குழந்தை மேலே அவ்வளோ பாசத்தை கொட்டி வச்சிருக்கான். இப்போ கூட நீ பார்த்துருப்பீங்க, என் குழந்தை நான் தான் பார்த்துப்பேன் விட்டு கொடுக்காம போறா பார்த்தீங்க. இந்த அளவுக்கு தான் பாசம் வச்சிருக்கானு. அவளுக்கு குழந்தை கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணதுனால இது ஒரு கல்யாணமாவே அவளால் ஏற்றுக்க முடியல. நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க மருமகனை அவளால் ஏற்றுக்கவே முடியல. அதான் அவள் நினைப்பட மாற்றணும்ல. அவள் மனசுல நீ இந்த வீட்டு மருமக தானே அவளுக்கு நான் புரிய வைக்கணும்ல. அதுக்கு தான் நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததா அவகிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத்தை அப்போ உங்களுக்கு ராத்திரி உங்களுக்குள்ள எதுவும் நடக்கலன்னு இந்த அத்தைக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் நீங்க இருந்த கோலத்துக்கு பின்னாடி என் செல்ல பேத்தி லித்துக்குட்டி தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத்தை என்னம்மா, நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், உனக்கு தெரியாம? என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இப்போதாம்மா நீ வந்திருக்க, எடுத்த எடுப்புலையும் உன் பக்கம் அவன் திரும்ப மாட்டான். ஆனா கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும். என் பிள்ளை கரை செய்வான், கண்டிப்பா கரையான். என் மருமக தங்க சலையாட்ட பக்கத்துல இருக்கும்போது அவன் கரையாம இருப்பானா என்ன? என்ன எடுத்த எடுப்புல கரைய மாட்டான். என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். ஆனா நாள் போக போக கண்டிப்பா அவன் மனசு மாறுமா? ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. அம்மா என்ன பண்றீங்க? இப்போ டிஃபன் எடுத்துருக்கேன்னு சொன்னா இவ்வளோ வணக்கணும். ராதா ராதா வந்துட்டியா? ஆமா, நீ ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்பிட்டேன். டிஃபன் சாப்பிடணும். அம்மா எங்க? ராதா டிஃபன் எடுத்துருக்கேன்னு சொன்னா ஆளே காணும். அது சரி. என்ன கிரேஷ், நான் தான் இருக்கல. இந்த பாரு டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கு, நீ வந்து சாப்பிட வேண்டியதா வேலைங்க. வா, உனக்கு தான் தோசை பிடிக்கும்னு தோசையும் சுட்டு வச்சிருக்கேன், இட்லியும் வச்சிருக்கேன். எது வேணுமா நீ சாப்பிடு. வா கிரேஷ் உட்காரு. சரிங்க நீ. இல்லை ராதா டிஃபன் எடுத்துருக்கிறேன்னு சொன்னாலும் அதான் கேட்டேன். அம்மா அவ எங்க? கிரேஷ் உனக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு இந்த அன்னைக்கு மட்டும் தான் தெரியும், அத்தைக்கு கூட தெரியாது. நேற்று வந்து அவளுக்கு என்ன தெரிய போகுது? டிஃபன் உனக்கு எடுத்து வைக்கிறேன்னு சொன்னா, ஆனால் நான் தான் உனக்கு இந்த வேலை வேணாமான்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை கிரேஷ், என்னைக்கா இருந்தாலும் அவ போக வேண்டியவதானே. இல்லை நீ டிஃபன் எடுத்துருக்கிறது என்ன இருக்கேன்? என்ன கிரேஷ் பேசிட்டு இருக்கா? நீ அத்தை மாதிரி பேசிட்டு இருக்கா? என்னைக்கு இருந்தாலும் ராதா இந்த வீட்டு விட்டு போக போறவன். இப்போ எதுக்கு அவளை இதெல்லாம் வச்சு பழக்கப்படுத்திட்டு இருக்கணும்? இதெல்லாம் வேண்டாமே. சரி கிரேஷ், உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிட்டு இருக்கேன். வா, நீ வந்து உட்காந்து சாப்பிடு. எங்க பிரியாவை கூட்டிட்டு வாங்க, அவளும் சாப்பிடணும், சீக்கிரம் வாங்க.
ஓ அண்ணி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, எனக்கு டிஃபன் வேண்டாம், நான் வெளியில் பார்த்துக்கிறேன். என்ன கிரிஷ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீ சாப்பிடாம போனா என்ன அர்த்தம்? சாப்பிடாம போலாமா? சாப்பிடு. இல்லை நீ பசிக்கலாம், நான் பார்த்துக்கிறேன், நான் கிளம்புறேன். நீ அது சரி, உனக்கு பிடிக்குமான தோசை இட்லி எல்லாமே எடுத்து வந்து வச்சாக்கா பசி இல்லைன்னு சொல்றீங்க கிரிஷ். பூமி, பிரியாவோட யூனிஃபார்ம் எங்கே வச்சிருக்கேன்? இங்கே தான். இவர் ஒருத்தர் யூனிஃபார்ம் அங்க கபோர்ட்ல தானே இருக்கேன், எடுத்து போடுங்க. கொஞ்சம் வந்து எடுத்து கொடு, எனக்கு நேரம் ஆகுது. வா. இவர் இருக்கானே. கிரிஷ் உனக்கு டிஃபன் வேண்டாவா? சரி நீ ஆஃபீஸ் கிளம்பு, நான் போய் அவங்க என்னன்னு பாக்குறேன். நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்க, நீங்க போய் அண்ணன் ஏரியாவையும் பாருங்க, போங்க. சரி கிரிஷ். ஏய், என்னாச்சு? என்னாச்சுன்னா என்னங்க? இல்ல டிஃபன் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி என்ன மேல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க, இப்போ ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்கா? இல்லைங்க, அதான் அக்கா எடுத்து வச்சிருக்காங்களே, அக்கா எடுத்து வச்சுட்டாங்களா, நான் அமைதியா இருக்கேங்க. அக்கா பாத்துக்கிறாங்களா? டிஃபன் சாப்பிட்றதுக்கு அண்ணியா கூப்பிட்டாங்க, நீ தானே கூப்பிட்டா? ஆமாங்க, நான் தான் கூப்பிட்டேன். ஆனா அது அது வந்து என்ன வார்த்தையை முழுங்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? டிஃபன் சாப்பிட சொல்லி கூப்பிட வேண்டியது, அப்புறம் நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியது. யார் எனக்கு டிஃபன் எடுத்து வைப்பா? இல்லைங்க, அக்கா தான் உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அக்காவுக்கு தான் தெரியும்ல, எனக்கு தான் தெரியாதுல்ல, அதனால அமைதியா இருந்துட்டேன். இப்போ நீங்க வேற பசி இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, அதான் என்ன பண்றது? இதுதான் பிடிக்கும் இது பிடிக்காதுன்னா சொல்ற ஆள் நான் கிடையாது. டைமுக்கு சாப்பிடணும், அதுவும் ஹெல்த்தியானதான் சாப்பிடணும், அவ்வளோதான். எது கொடுத்தாலும் சாப்பிடணும், சரியா? அப்புறம் பசி இல்லைன்னு சொன்னது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, இப்போ பயங்கரமா பசிக்குது. டிஃபன் கொண்டு வந்து வை, சாப்பிடணும். பசிக்குதா? உண்மையாவே பசிக்குதா? ஏன் பொய்யா கூட பசிக்குமா என்ன? இல்லைங்க, கேட்டேன். அக்கா ஆல்ரெடி உங்களுக்கு டிஃபன் வச்சிருக்காங்க. ஏய், உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கேன்? ஆறி போனது காஞ்சி போனது சாப்பிட்ற மாதிரியா தெரியுதா? இல்லைங்க, அக்கா கொண்டு வந்து வச்சாங்களா, அதான். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஓ போய் உன் கையால் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வா. ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போ. நான் இப்பவே கொண்டு வரேன். சரி. அப்புறம் அண்ணி ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நானா அவ்வளோ பிடிக்கும், ஏன்னா அவங்க பையன் மாதிரி பார்ப்பாங்க. அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, சரியா? சேச்சே இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி நீங்க உட்காருங்க, நான் கொண்டு வரேன். சரி, கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வா. கண்டிப்பா கொண்டு வரேங்க. உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு தெரியும், நான் சீக்கிரம் கொண்டு வரேன். ஏய், ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னா பயங்கரமாக பசிக்குது, அதுதான். ஐயோ, இது 5 நிமிஷங்க, கொண்டு வந்துடுறேன். தெரியாமல் என் மனதை பறித்ததும் நீதான். நிலவரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை, நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடலில்லை. சொன்னபடி ஆடுவேன், உன்னடிமை நான் என்று கையெழுத்து போடுவேன். உன்னுதிரம் போலே நான் பொன்னு என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்றேன். அம்மா நீ என்ன சாப்பிடலாம்? சாப்பிடுங்க சார், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். பாப்பாக்கு சாப்பாடு ஆறிட்டு இருக்கா, அவளை கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சாப்பிடுங்க சார். சரி, சீக்கிரம் சாப்பிட, ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிடாத. சரிங்க, நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, இன்னும் தோசை எடுத்துட்டு வரேன். இல்லை இல்லை, இதுவே போதும், இதுவே அதிகம் தான். நான் மார்னிங் இவ்வளோ ஹெவியெல்லாம் சாப்பிட்டது கிடையாது. இன்னும் ஒன்று சாப்பிடலாமே, தோசை தானே, அது கொஞ்ச நேரத்தில் ஜீரணம் ஆகிடும். இன்னும் ஒன்று சாப்பிடுங்க. ஏய், இதுவே அதிகம், இன்னும் ஒன்றா? சான்ஸே இல்லை. நல்லா இல்லையோ, நான் சமைச்சது ஒரு வேலை நல்லா இல்லையோ. சேச்சா, அப்படி நான் சொன்னோம், சூப்பராக இருக்கும். இது நான் சாப்பிட்டதை விட இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீ ரொம்ப நல்லா சமைச்சிருக்கேன், இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தான் இருக்கும். ஆனால் ஹெவியாக சாப்பிட்டா என்ன ஆகும் எனக்கு தானே தெரியும், அதனால தான் என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். நான் சாப்பிட்டுடான்னு சொல்லும் போது பசிங்க இல்லை, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னா இப்போ உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னும் கொடுத்தாலும் சாப்பிடுவான் நம்ம. இவன் தான் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கானோ. வர வர இவனோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. இதை இப்படியே போக விடக்கூடாது, இதை இப்படியே விட்டான் முதலுக்கே மோசமாயிடும். இவன் சீக்கிரத்தை அவன் மனசை மாற்றிப்பான் போல இருக்கு. இந்த ஊமக்கட்டம் இவன் மனசை மாற்றிவா போல இருக்கு. இவளை சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அதுக்கு நான் பேசின வேலைக்கு ஆகாது. கிறிஷையை திருப்பி விடுறேன். அவனை அடி மயக்கிட்டு இருக்கான். இப்போ பாரு, உன்னோட மயக்கத்துலேருந்து அவன் தெளிஞ்சிருவான். தெளிய வைக்கிறேன்டி, பண்ணுறேன். இன்னும் ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம், இனிமே ஆட்டத்தை பார்ப்பேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப டைட்டாக சாப்பிட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டிஃபன். ஓகே, சரி ஆஃபீஸ் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. குழந்தைக்கு சீக்கிரம் சாப்பாடு ஊட்டிட்டு நீங்கள் சீக்கிரம் சாப்பிட, சரியா? சரிங்க, அதெல்லாம் சீக்கிரம் ஊட்டிடுவேன். குழந்தைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் சீக்கிரம் சாப்பிட, சரியா? நான் ஆஃப்டர்நூன் வரேன்,
அப்புறமா வந்து பார்க்குறேன். கிளம்பலாமா? ம் சரிங்க. மதியம் என்ன சமைக்கணும்? ஓ, எதுவாக இருந்தாலும் சரி. இதுதான் வேணும்னு நான் கேட்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் சரி. சரி, எனக்கு டைம் ஆகுது. நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். ம் சரிங்க. அக்கா என்னடா கிருஷிக்கு டிஃபன்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்க போல இருக்கேன். நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ எல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் கொடுத்துருக்க போல. இல்லைக்கா அது அவர் பசிக்குதுன்னு சொன்னாரா அதான். ஓ கரெக்டு தான். கிருஷியை பசிக்குதுன்னு சொல்லும்போது நீ கொடுக்கலாம்னா எப்படி? கரெக்டு தான். அமீரதா உனக்கு புடவை எப்போ எடுத்துகிட்டு வராங்கன்னு சொன்னேன்? அது அது வந்துக்கா அது சாயங்காலம் சந்தியா கொண்டு வருவா. இல்லைன்னா நாளைக்கு கொண்டு வருவாக்கா. ஐயோ சாயங்காலம் இல்லைன்னா நாளைக்கு ஆயிடுமா? சாயங்காலம் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். நாளைக்குனா எப்படிமா? யாராவது இன்னைக்கு வீட்டுக்கு திடீர்னு பார்க்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்? நீ வேற புது பொண்ணு வேற. உன்னை பார்க்க இன்னைக்கு சொந்தக்காரங்க வந்தாலும் வருவாங்கல்ல. அக்கா ஒரு சாரி இருந்ததுல அதை துவச்சி போட்டிருக்கேன்க்கா. அதுக்குள்ள அது காஞ்சிரும். அது நான் கட்டிப்பேன்க்கா. என்ன ராதா அது ஈரத்தோட எடுத்து கட்டுவேன். நீ என்ன பண்ணு? அதெல்லாம் கட்டுவேன். நான் ஒரு ஐடியா சொல்றேன். அது போய் பண்றியா? என்னக்கா? அது ஒண்ணும் இல்ல ராதா. நீ என்ன பண்ணு? நம்ம ரோகிணி இருக்காள அவங்க. அட என்ன ராதா யோசிச்சுட்டு இருக்கா? ரோகிணி கிருஷ்ணோட ஒய்ஃபா? நீ இப்ப இருந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்தவா அதான் ரோகிணி. ரோகிணியோட சாரி உங்க ரூம்ல தான் இருக்கு கபோர்ட்ல. நீ என்ன பண்ண? அது வந்து ஒரு சாரி எடுத்து கட்டிக்க. ஐயோ அக்கா இல்ல வேணாக்கா. அவங்க படம்லாம் எதுக்கு? இல்லக்கா அதெல்லாம் வேணாம். இல்ல நான் எதுக்கு இப்படி பயப்படுறேன்? நான் ஏன் சரியா கொடுத்துருவேன். ஆனா என்னோட பிளவுஸ் உனக்கு சரியா இருக்காது பத்தியா? கொஞ்சம் லூஸா இருக்கும். ஆனா ரோகிணி அப்படி கிடையாது. நீ ரோகிணி கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான். ரோகிணி ஒண்ணுமா தான் இருப்பா. எனக்கு தெரிஞ்ச ரோகிணியோட பிளவுஸ் உனக்கு கண்டிப்பா கரெக்டா இருக்கும். நீ வா, நீ வந்து அந்த ரோகிணியோட சாரி ஒன்று எடுத்து தர. நீ கட்டிக்க வா. இல்லக்கா வேணாம் அது வேணாக்கா. நான் புடவை காஞ்சிரும். அதை எடுத்து கட்டிக்கிறேன். இல்லைன்னா சந்தியாவை நான் சாயங்காலம் எடுத்துட்டு வர சொல்றேன்க்கா. எடுத்துட்டு வந்து நான் கட்டிக்கிறேன்க்கா. என்ன ராதா இப்படி பிடி வந்து பண்ண என்ன அர்த்தம்? நீ காலையில இந்த மாதிரி ஆஃப் சாரியில இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என் சாரியை கொடுக்கறேன்னு நினைச்சாலும் என்னோட பிளவுஸ் உனக்கு செட் ஆகாது. அதனால எந்த கொடுக்காம ரோகிணி எடுத்து கட்டுன்னு சொல்றேன். அதுக்கு என்ன இவ்வளவு பிடி வந்து பண்ணிட்டு இருக்க? நீ வா என் கூட வான்னு சொன்னேன். நான் சாரி எடுத்து கொடுக்குறேன். முதல்ல அதை கட்டு வா. வீட்லயும் சாரீஸ் வச்சுட்டு நீ கட்டலாம் என்ன அர்த்தம்? அது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. வா சொல்றல வான்னு. இல்லக்கா வேணாம். அவங்களோட சாரி என்ன கட்டினா கண்டிப்பா அவருக்கு கோவப்படுவாருக்கா. இல்ல வேணாம். அவன் கோவப்படணும் தாடி இப்படி ஒரு வேலையை செய்யறான். நீ இன்னைக்கு அந்த புடவைய கட்டணும். அதை அவன் பார்த்து உன் மேல எரிஞ்சு விழணும். கிருஷ் கோவப்பட்டு நீ பார்த்ததில்லல. அவன் கோவப்படணும். அப்ப தெரியும் கிருஷ் யாருன்னு. அதுக்கப்புறம் நீ அவனை விட்டு ஒதுங்கி நிப்படி. என்ன ராதா கிருஷ் எல்லாம் உனக்கு கோவப்பட மாட்டாரே. நீ வா நான் சொல்றேன்ல. அப்படியே கிருஷ் கோவப்பட்ட அந்த இடத்துல நான் பேசிக்கிறேன். வான்னு சொன்னேன். வா ராதா. இல்லக்கா இதை நான் கண்டிப்பா பண்ணக்கூடாதுக்கா. அது அவருக்கு கோவம் தான் வரும். கண்டிப்பா அவர் கோவப்படுவாருக்கா. இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது. அவர் ஏற்கனவே என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இது வேணாக்கா. சொன்னா கேளுங்கக்கா. இப்ப நீ வரியா இல்லையா? அக்கா அப்போ எனக்கு இவ்வளவுதான் மரியாதை அப்படிதானே? ஐயோ அக்கா அது இல்லக்கா எனக்கு பயமா இருக்கு. நீ எதுக்கு பயப்படுற? அதை நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன். கிருஷ்ண உன்னை ஏதாவது பேசினா அப்ப நான் வந்து சொல்றேன். நான் தான் இந்த புடவை எடுத்து கொடுத்தேன்னு அந்த இடத்துல நான் சொல்றேன். இதை விட உனக்கு வேற என்ன கேரண்டி கொடுக்க முடியும்? வா ராதா புடவை கட்டாம ஆஃப் சரி கட்டிட்டு நின்னுட்டு இருக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வா அதை எடுத்து அந்த டேபிள் மேல வச்சுட்டு வா. வான்னு சொன்னேன். இங்க இரு ராதா நான் போய் ரோகிணியோட சாரி எடுத்துட்டு வரேன். அக்கா வேண்டாக்கா. அவருக்கு தெரிஞ்ச கண்டிப்பா கோவப்படுவாருக்கா. அதான் கிருஷ்ணன் அவ்வளவு கோவக்காரெல்லாம் கிடையாது. உனக்கே தெரியும் உன்கிட்ட எப்படி பேசி பழகிட்டு இருக்காருன்னு. என்னமோ கோவப்படுவாரு பயந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க இரு நான் எடுத்துட்டு வரேன். இப்ப பாரு எவ்வளவு அழகா இருக்கேன்னு. புடவை கட்டினதுக்கு அப்புறம் தான் உன் முகத்துல ஒரு கலையே வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்க. அதுல ரோகிணி சாரி உனக்கு சூப்பர் மேட்ச் ஆகுது. ரோகிணியோட பிளவுஸ் உனக்கு கரெக்டா ஃபிட் ஆகுது. நான் சொன்னேன்ல. அக்கா நான் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணதில்லை. எனக்கு இது ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு கூச்சமா இருக்கு. இது வேணாம்க்கா. சும்மா இது வேணாம் சொல்லாத ராதா. உன் சாரி தான் ஈவினிங் வந்துடும் சொல்றேன். அது வரைக்கும் இது கட்டிட்டுறேன். உன் சாரி சொன்னவொடனே அதுல இருந்து ஒரு சாரி எடுத்து நீ கட்டிக்க. அதுக்கப்புறம் தானே கிருஷ் வருவாரு. அப்ப கிருஷ் பார்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லைல்ல. அது வரைக்கும் இதை கட்டிக்க சரியா? ரொம்ப அழகா இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு ரோகிணியை பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியே இருக்கு. அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. அவர் ஏதாவது சொன்னார்னா ஏதாவது சொல்ல வேணாவா? உனக்கு ஒன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கலாம். இப்ப மட்டும் கிருஷ் உன்னை இந்த கோலத்துல பார்த்தோம் என்ன பண்ணுவான் தெரியுமா? உன்னை கொன்னாலும் கொண்டுடுவான். அதுக்குள்ள நான் வந்து தடுத்துருவேன். கவலைப்படாத. ஆனா அவன் கோவத்தை நீ பார்க்கணும்ல. அவனும் உன் மேல வெறுப்போட இருக்கணும்ல. விட்டா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க போல இருக்கேன். சேர விடக்கூடாதுல்ல. அதுக்குதான் இந்த ஏற்பாடு. இந்த பூமி இருக்கிற வரைக்கும் கிருஷ் வாழ்க்கையில நல்லதுங்கிறத நடக்கவே விட மாட்டேன்டி. அவன் சந்தோஷமா இருக்க விட்டுருவேன். விட மாட்டேன்டி. ஹலோ ஹலோ நீ டார்லிங். என்ன என்ன மேடம்க்கு ரொம்ப கோவமோ? அப்புறம் கோவம் இருக்காதா? உன்கிட்ட பேசாத ஷாம்.
அவன் மேல ரொம்ப 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 கோவமா இருக்கேன். நேத்து நீ வருவேன்னு நினைச்சேன். நீ என்னடா இன்னும் வரல, கேட்டா ஃப்ளைட் கேன்சல்ன்ற. என்ன ஷாம், நீ வருவேன்றதுக்காக நான் எவ்வளவு காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஏய் சாரி டார்லிங், உன்னை பார்க்காம இருப்பேனா? பிசினஸ் மீட்டிங்காக வந்த இடத்துல இங்கே கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் 2 days தான் அங்கே இருப்பேன். என் ரூபினி டார்லிங்க பார்க்கறதுக்காக 2 days தான் நான் அங்கே வந்துடுவேன். ஓகே ஷாம், நீ வந்துருவேன் நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? நீ என்னடா பிசினஸ் ஆகுது இதுன்னுட்டு நான் ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா? ஏய் டார்லிங், நான் தான் சொல்றேன்ல, வந்துருவேன்டா. இன்னும் 2 days தான், 2 days தான் என் ரூபினி டார்லிங்க பார்க்க பறந்து வந்துடுவேன். ஓகே கோபப்படாதிருச்சனும். ஏய் சொல்றேன்ல. இங்க என் டார்லிங் ஸ்மைல் பண்ணுங்க பார்க்கலாம். போ ஷாம், கோவமா இருந்தா கூட ஏதாவது பண்ணி சால்வ் பண்ணிடுறேன். பாரு, ஆனா நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? சீக்கிரமா நீ வந்ததும் உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னு நினைச்சேன் தெரியுமா? என்ன குட் நியூஸ்? உனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அதானே? ஷாம், இது எப்படி உனக்கு தெரியும்? ஏய் டார்லிங், இப்போதைக்கு நமக்கு இதுதானே குட் நியூஸ். நீ எப்போ அந்த கிருஷ்ண டைவர்ஸ் பண்ணணும்னு நான் காத்துட்டு இருந்தேன். நல்ல வேலை டைவர்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அந்த கிருஷ்ண நம்ம லைஃப்ல கண்டிப்பா வரமாட்டான்ல. இதுக்கப்புறம் கிருஷ்ண நம்ம லைஃப்ல கண்டிப்பா குறுக்க வரவே மாட்டாரு. கிருஷ்ண பத்தி எனக்கு தெரியும், பெருசா ப்ராப்ளம் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. இன்னும் நம்ம விஷயம் தெரியாது. இதுக்கப்புறம் தெரிஞ்சாலும் நோ ப்ராப்ளம். டார்லிங், உங்களுக்கு எதுவும் ஃபீலிங் இல்லைங்க? உன் ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு ஏதாவது உனக்கு ஃபீலிங் இருக்கா? ஷாம், இப்போ எதுக்கு அதை பத்தி? அதான் என்ன முடிஞ்சு போச்சுல, நீ எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டேன்? கரெக்ட் தான் டார்லிங், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். முடிஞ்சு போனதை பத்தி இதுக்கு நம்ம பேசிக்கிட்டேன். இருந்தாலும் நான் உன்னை கம்பேர் பண்ணதா இருக்கக்கூடாதுல. நீ மனசார தானே இந்த டைவர்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஷாம், நான் கிருஷ்ணன் எனக்குமே குறை சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு அங்க வாழ பிடிக்கலாம். எனக்கு வாழ பிடிக்காததான் நான் இந்த டைவர்ஸ்க்கு சம்மதமே சொன்னேன். என்ன ரோகிணி, இப்ப கூட கிருஷ் உன் மனசுக்குள்ள இருக்காரு போல இருக்கேன். ரோகிணி, ஏ ரோகிணி. ஷாம், நான் அப்புறம் கூப்பிடுறேன். மம்மி வந்திருக்காங்க, அப்புறமா கூப்பிடுறேன். ஏய் டார்லிங், வாட் ஹேப்பன்? 10 minutes கூப்பிடுறேன் ஷாம், வைக்கிறேன். ஓகே. அம்மா, நான் ஃபோன் பேசணும் தெரியுதுல்ல, இங்க வந்து நீங்க கத்திட்டு இருக்கீங்க. ரோகிணி, நீ எல்லாமே தெரிஞ்சதா பண்ணிட்டு இருக்கியா? உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு வருத்தம் இல்ல? வருத்தப்படணுமா? எதுக்கு வருத்தப்படணும்? எதுக்கு வருத்தப்படணுமா? அடி பைத்தியக்காரி, உன் வாழ்க்கையே போயிடுச்சு. அதை நினைச்சு உனக்கு வருத்தமே இல்லையா? வாழ்க்கை போயிடுச்சா? அம்மா, இனிமேல் என் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போகுது. இவ்வளவு நாள் என் வாழ்க்கை வேற மாதிரி போயிட்டு இருந்தது. அதை நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டு இருந்தேன். இப்பதான் உண்மையாவே நான் சந்தோஷமா இருக்கேம்மா. அம்மா, ஏதோ வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போகுது சொன்னீங்க. எங்க? ஓ, இந்த ஷாமன் ஒருத்தன் இருக்கானே, அவன் கூட தான் உனக்கு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போதா? அஃப்கோர்ஸ். அம்மா, இதுக்கு முன்னாடி நான் கிருஷ்ண தப்பா சூஸ் பண்ணிட்டேம்மா. இப்பதாம்மா என் லைஃப் பார்ட்னரை நான் கரெக்டா சூஸ் பண்ணிருக்கேன். அம்மா, என் லைஃப் ஸ்டைல் கேட்டவரு கிருஷ் கிடையாதுமா, ஷாம் தான். அது இப்பதாம்மா எனக்கு ரியலைஸ் ஆச்சு. எதுவும் லைஃப் ஸ்டைலு? ஓ, இந்த ஷாமு கிளப்பு பார்ட்டி அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டு குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கானே, இப்படிப்பட்டவனா அவனுக்கு கரெக்டான லைஃப் பார்ட்னரா? இதுதான் உன்னோட லைஃப் ஸ்டைலாமா? அம்மா, இதெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நீ எல்லாம் அந்த காலத்து ஆளு. உனக்கு நான் சொன்னாலும் உன் மண்ணி கேராதுமா. விட்டுடு, இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். தயவு செஞ்சு எதையாவது பேசி என்னோட நிம்மதி கெடுத்துடாதம்மா. நான் உன் நிம்மதியை கெடுக்க போறேனா? அது எப்பயும் கெட்டு போச்சு. உன் நிம்மதியும் கெட்டு போச்சு, உன் வாழ்க்கையும் கெட்டு போச்சு. எல்லாமே டோட்டலா முடிஞ்சு போச்சு. இதை நீ இப்போ உணர மாட்ட, போக போக கண்டிப்பா உணர்வேன். ஒரு பெத்தவளா நான் உனக்கு எவ்வளவோ படிச்சு சொன்னேன். ஆனா அது உன் காதலையும் விழல. இதுக்கப்புறம் யார் சொன்னாலும் உன் காதல விழ போறதில்ல. நீயா பட்டுதான் திருந்துவ. அப்பவும் திருந்துவியான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா என்ன, நீ பட்டதுக்கு அப்புறம் போய் நிக்க ஒரு இடம் கிடையாது. ஒரு நல்லவர் உனக்கு கணவரா வந்தாரு, அவரை இழந்துட்டீடி. அது சரி, உன்ன மாதிரி ஒத்து கூட அவர் வாழக்கூடாதுன்னு அவர் தலையில தான் எழுதி இருக்கு. இனிமேதான் அவர் வாழ்க்கை நல்லா இருக்கும் போல இருக்கு. ஆனா உன் வாழ்க்கை கெட்டு போச்சு, கெட்டு நாசமா போச்சுடி. இப்ப வேணா உனக்கு அந்த ஷாமு லைஃபு கிளப்பு பார்ட்டி இதெல்லாம் உனக்கு இனிப்பா இருக்கலாம். எல்லாமே போக போக புளிக்கும்ல, அப்ப உனக்கு தெரியும். ஒரு நல்ல கணவரை நம்ம இழந்துட்டோமேனு அப்பவும் மரமண்டைக்கு புரியும்டி. ஆனா என்ன, பக்கத்துலேயே ஒரு பொருள் இருக்கும்போது அந்த பொருளோட அருமை உனக்கு தெரியாது. அந்த பொருள் வேற ஒருத்தவங்க கைக்கு போகும்போதுதான் அதோட அருமை என்னன்னு உனக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இனி அந்த பொருள் உன் கைக்கு வர போறது இல்லையே. சரி, அவராவது நல்லபடியா வாழட்டும். அவருக்கு ஒரு நல்ல பொண்ணு பொண்டாட்டியா வந்திருக்கணும். அந்த பொண்ணாலாவது அவருக்கு அந்த வாழ்க்கை நல்லபடியா அமையட்டும். பேசி முடிச்சிட்டியா? சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டியா? ஓ, போய் உன் வேலையை பாரு. நான் இப்பதான் நிம்மதியா இருக்கேன். தயவு செஞ்சு இனி ஏதாவது சொல்லி குழப்பி விட்டுட்டு இருக்காதம்மா, போமா. நான் இப்ப பேசுறதெல்லாம் உனக்கு குழப்பி விடுற மாதிரி தான் இருக்கும். நீயே ஒரு நாள் தெளிவ, அப்போ உனக்கு தெரியும் நான் சொன்னது குழப்பமா இல்ல தெளிவான்னு. அன்னைக்கு உனக்கு புரியும். பட்டுக்குட்டி, அம்மா
அம்மா கொஞ்ச நேரம் விடுமா, அம்மா உடனே போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா வந்துருவாருடி. உங்க அப்பா வந்துட்டாக்கா இங்க என்ன நடக்கும்னு தெரியல, அம்மாக்கு பயமா இருக்குமா. லித்துக்குட்டி, அம்மாவோட பயம் உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனா அம்மாக்கு பயம் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப என்ன மட்டும் உங்க அப்பா இப்படி பார்த்தாரு, இங்க என்ன நடக்கும்னு தெரியல. உங்க பெரியம்மா வேற சொல்ல சொல்ல கேட்காம இந்த புடவை கட்டிதான் அவனும் கட்ட சொல்லிட்டாங்க. இப்ப எனக்கு பயமா இருக்கு என்ன நடக்கும்னு. லித்துக்குட்டி, அம்மா எவ்வளவு பயந்துட்டு இருக்க, இப்பதான் உண்மை வேணுமா. லித்துமா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கம்மா, அம்மா போய் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னா உடனே போய் அம்மா ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேம்மா. 5 நிமிஷம் தான், உடனே ஓடி வந்துடுறேன் தாங்க, சரியா. லித்துக்குட்டி, இதை விட அழகா சொல்லு, என்னை பார்த்து உனக்கு பாவமா தெரியலையா. இப்ப எனக்கு பயமா இருக்கு, ஆனா உனக்கு என் பயம் புரிய மாட்டேங்குது. ஐயோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. லித்துமா கண்டதுமே மின்னொளி பெறுதே. ஹாய்ப்பா, என்னப்பா ராஜமண்டல சீரிஸ் பார்த்தீங்களா? ஆனால் மறக்காம சீரிஸ் எப்படி இருந்ததுன்னு, இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் வீடியோ. ஓகே டியர்ஸ். சீரிஸ் எப்படி, இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்ததுன்னு, ராஜமண்டல எபிசோட் இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். நாளைக்கு மீட் பண்ணுவோம். பை டியர்ஸ்.